மக்களே வணக்கம். கோல்ட் டாக் வித் டிஎன்ஆர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாடு அரசியல் நிலவரத்தை அலசி காய் போட்டுட்ருக்கோம். நானும் சித்தார்த் பிரபாகர் என்கின்ற சித்தும். வணக்கம் சித். வணக்கம் சார். நம்ம இந்த ஸ்டூடியோவுக்கு வரும்போதே பார்த்துருப்போம், அந்த மாதிரி வெயில் வந்து பொழக்குது. அப்புறம் வருஷத்துக்கு வருஷம் வந்து வெயில் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ மக்கள் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பவர் கட்டு. உழைக்கும் மக்கள் பகல் ஃபுல்லாக ரோட்டில் அலைஞ்சிட்டு ஒரு வாழ்வாதாரத்தை தேடிட்டு நைட்டு ஃபேனை போட்டு நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பவர் கட்ஸு. சென்னை சபர்பன் ஏரியாஸில் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போனா டிஸ்ட்ரிக்ஸில் கேட்கவே வேணாம், இதை விட டெஃபினட்டாக அதிகமாக தான் இருக்கும். இந்த புதுசாக வந்திருக்கிற டிவிகே கவர்மெண்ட் இதை பற்றி அட்ரஸ் பண்ணோம் இல்லையா? அதை பற்றி அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க, இன்னும் எவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதில் நிறையா பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம இதை பொலிட்டிக்கலாக அணுகலாம் சார். 2006-11 பவர் கட்ஸ் நிறையா இருந்ததுங்கிறதுக்காகவே திமுக அரசு கவிழ்ந்தது. ஜெயலலிதா அது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பிளாங்காக யூஸ் பண்ணாங்க 2011 பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி ஒரு நிலைமை இல்லைனாலும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சபர்ப்ஸில் நீங்கள் சொல்கிறீங்க. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு யங் ரிப்போர்ட்டர் என்கிட்ட, அண்ணா நைட் என்னால் தூங்கவே முடியல, அவ்வளோ பவர் கட்டு அப்படின்னு சொன்னார். அவர் வந்து இருக்கிறது சென்னை மையப்பகுதியில், வெஸ்ட் சென்னையில் இருக்கார் அவர். ஸோ சபர்ப்ஸ் மட்டும் இல்லை, சென்னைக்குள்ளேயே இருக்குது. கவர்மெண்ட் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், டான்ஜெட் கோடைய ஹெட் வந்து சொல்லியிருக்காரு, பவர் இருக்குது நம்மக்கிட்ட, தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக பவர் இருக்குது, ஆனால் அந்த லாஸ்ட் மைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் பிரச்சனை இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதை வந்து அவங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் ஒரு கெட்ட பேர் எடுத்து கொடுக்குது. மின்துறை அமைச்சராக இருக்கிற நிர்மல்குமார் பேசுகிறாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் விஜய் இந்த பிரச்சனையை பற்றி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட், வீடியோவில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை நாங்கள் இப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம், இன்னொரு 10 நாளில் சரியாயிடும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக ஓவர் நைட்டில் மாற்ற முடியாதுன்னா கூட எங்களோட பெஸ்ட்டை செய்ய போகிறோம் அப்படின்னு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி பேசணும்ல. அவர் பேசாமலே இருக்கிறது வந்து மக்களுக்கு ஒரு வெறுப்பை கடுப்பை கூட ஏற்படுத்தினா இல்லையா? எல்லாருமே சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இல்லை சார், மக்கள் நிறையா நம்புகிறாங்க. நம்ம சென்னையை பொறுத்த, நம்ம சென்னையில் இருக்கோங்கிறதுனால சென்னை பற்றி மட்டும் பேசல, நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் சொல்ல மாதிரியும் மக்கள் வந்து திரு விஜய் அவர்களை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் பவருங்கிறது வந்து அவங்களுடைய அடிப்படை வாழ்க்கையை எஃபெக்ட் பண்ணுற விஷயங்கிறதுனால திரு விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுதான் பிரச்சனை, எனக்கு தெரியும் நீங்கள் அவதிப்படுறீங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நான் உங்கள் கூட தான் இருக்கேன், நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அரசு எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கு, அடுத்த வாட்டி இல்லை அடுத்த வர நாட்களில் வந்து இந்த பிரச்சனை தொடராதுங்கிற மாதிரி ஒரு சாலிடான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து அதை வரவேற்பாங்க. அப்புறம் சித்தார்த், இந்த சம்மரில் தான் வந்து எனக்கு அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் பற்றி சில கேள்விகளே எழும். நான் வந்து பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறதுலாம் நான் ஆதரிக்கிறேன். அதெல்லாம் வந்து அவுட்ரேட்டாக டிஸ்மிஸ் பண்ண தயாராக இல்லை. இதுமாரி இலவச பேருந்து பயணம் எல்லாமே. ஆனால் இங்கே மக்கள் தண்ணிக்காகவும் இந்த கரண்ட்டுக்காகவும் அல்லல் படுறதை பார்த்தா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எவ்வளோ செய்ய வேண்டி இருக்குது. பேசிக் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அடிப்படை உரிமை இதெல்லாம், இது இல்லாமல் வேறு எதுவுமே நடக்காது. அப்படிங்கும்போது பெண்கள்லாம் குடத்தை தூக்கிக்கிட்டு தண்ணியில் அல்லாடுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நிர்மல்குமார் 2.5 லட்சம் கோடி இருக்குது கடன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீஃபார்ம்ஸுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிற ஒரு வில் பவர் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கா? இதை லாங் டேர்மாக சால்வ் பண்ணுற ஒரு தைரியம் இருக்கா? ஏன்னா அப்போ இதுக்கெலாம் செலவு பண்ணால் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் பண்ண முடியாது, வாக்குகள் வராதுங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. இந்த கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா கவர்மெண்ட்டுக்குமே. ஸோ அப்படிலாம் யோசிக்க தோணுது அவங்களுக்கு. ஆமாம் சார், செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம வந்து இப்போது மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இஷ்யூஸ், பவரு, வாட்டர், அந்த ஸ்ட்ராட் ஆஃப் சொசைட்டிக்கே வந்து இந்த 2 விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க, கண்ணகி நகர், எழில் நகர், சுனாமி நகர் காலனிலாம். அவங்களுடைய அடிப்படை வீடு வசதியே வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த நிலைமையில் வந்து அவங்க குடத்தை எடுத்துகிட்டு தூக்கி போகிறது, நான் ஆக்சுவலி விசிட் பண்ணியிருக்கேன் அந்த ஏரியாவில். அவங்க வீட்டு வாசலே வந்து அவ்வளோ கப்படிக்கும், அந்த சூவேஜ் அவ்வளோ கப்படிக்கும். அவங்க வந்து தண்ணிக்காக, ஒரு குடம் தண்ணிக்காக வந்து ஓடுவாங்க. அதை கொண்டு வந்துட்டு அவங்க வீடு வந்து அத்திப்பட்டி மேட்ச் பாக்ஸ் சைஸில் தான் இருக்கும் அவங்க வீடுலாம். ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் அந்த மக்கள் வந்து திரு விஜய் அவர்களில் பயங்கரமாக ஆதரிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் அது சோழிங்கநல்லூர் கான்ஸ்டியூன்சியில் வருது, அது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்ஜின்ஸ் ஆஃப் விக்ட்ரி ஃபார் டிவிக்கு. ஸோ அது வந்து விஜயை நோக்கி எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நமக்கு காட்டுது. அவங்க வந்து நம்ம அடிப்படை வசதியை மாற்றி கொடுப்பாரு, அவங்க உடனே மாற்றி கொடுப்பாருங்கிற மாதிரிலாம் இல்லை, அட்லீஸ்ட் அதை ஒரு ப்ரொக்ரெசிவாக கொண்டு போவாருங்கிற மாதிரி பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதையும் நான் குறிப்பிட்டேன்.
மே 10ஆம் தேதி தான் அவர் பதவி ஏற்றிருக்காரு. இது வந்து ரொம்ப டூ ஷார்ட் அ பீரியடு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், ரெவல்யூஷன்லாம் ஒரு மாதத்தில் பண்ண முடியாதுன்னு. பட் வந்து அதற்கான முயற்சி எடுக்கணும். இது ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. நீங்கள் வந்துட்டீங்க, வெட்டி பேச்செல்லாம் பேசாமல், வீரவசனம்லாம் பேசாமல், மக்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு உண்மையான முயற்சியில் இறங்குங்க. செக்ரட்டரியேட் வரது மட்டும் ஒர்க்கு கிடையாது. இப்போ பிரக்யானந்தா ஒரு செஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு வராரு, அவருக்கு ஒரு பரிசு கொடுக்குறது, அது எல்லாருமே செஞ்சிட முடியும். கூப்பிட்டா வரப்போகிறாரு, சந்தோஷமாக வருவார் உங்களை பார்க்குறதுக்கு. அதை தாண்டி ஒரு காமன் மேனோட பிரச்சனைகளை அவரையும் நீங்கள் பாராட்டணும், கூடாதுன்னு சொல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டர் நான் சொல்ல முடியாது. பட் வந்து ரியல் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சியில் இந்த அரசு இறங்கணும். இல்லை சார், மக்கள் பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணணும். அவர் அதுக்காக தான் திரு விஜய் அவர்களே முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளையோட மினிஸ்ட்ரியை டிபார்ட்மெண்ட்டை அவருக்கு கீழே தான் வச்சுருக்காரு. அர்பன் லோக்கல் ரொம்ப முக்கியமான துறையை, அது ஒரு பெரிய துறை. இன்ஃபேக்ட் ஒரு மினிஸ்டர் ஹேண்டில் பண்ண முடியாத துறை, அவ்வளோ பெரிய. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸில் எஸ்பி வேலுமணி, கேஎன் நேரு மாதிரியான ஹெவி வெயிட்ஸ் தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இவருக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தும் அவர் வந்து அந்த துறையை வச்சிருக்காரு. ககன்தீப் சிங் பேதி மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், நான் ஸ்டாப் 24/7 ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அஃபிஷியலை தான் அவர் போட்டிருக்காரு. ஆனஸ்ட் அஃபிஷியல். அதிரடியான நிறைய சர்க்குலர்ஸு, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது டிரெக்டாக சீஃப் மினிஸ்டர் கிட்டேருந்து வந்திருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீ இஸ் மேக்கிங் த ரைட் மூவ்ஸ். பட் மக்களுக்கு இன்னும் அஷூரன்ஸஸ் தேவைப்படுது. ஏன்னா அவங்களுடைய அடிப்படை வசதிகளில் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. வெல் செட் சித். அப்புறம் வந்து பிடபிள்யூடி மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா, அவர் நிறைய பேர் சூப்பர் சிஎம்னு சொல்கிறாங்க. அவர் தான் இந்த அரசின் முகமாக அறியப்படுறார். ஏன்னா விஜய் வந்து செக்ரட்டரியேட் வந்துட்டு அவர் விசிட்டர்ஸை பார்த்துட்டு போயிடுறாரு. அரசியல் பேசுகிறது, அரசுடைய செயல் திட்டங்களை பேசுகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா மட்டும்தான். வந்து ஹியஸ் டூ மச் ஆன் இஸ் பிளேட்டுன்னு எனக்கு சொல்ல தோணுது. இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த திருவான்மியூர் உத்தண்டி எலிவேட்டட் காரிடார் வந்து அந்த கான்ட்ராக்டை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, டெண்டர்லாம் விட்டு ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களை, இப்போ ஒரு ஸ்டேடியம் கட்டுறது, அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராகவும் இருக்கார். கோயம்புத்தூர் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தார். அதையும் வந்து ஹோல்டில் வைக்கிறாங்க. புது இடங்களில் ஸ்போர்ட்ஸ் சிட்டின்றாரு, தாம்பரத்தில் வரப்போகுதுன்றாரு. அப்புறம் நான் வந்து கல்வராயன் மலை பக்கத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர் வைக்க போகிறேன்றாரு. இப்போ செம்மஞ்சேரியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டிலாம் டிஎம்கே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, அது என்ன ஆகும்னு தெரியல. இப்போ ஏற்கனவே அந்த எலிவேட்டட் காரிடாரும் ஆன் ஹோல்டு நோ, அது வந்து ஸ்க்ராப் பண்ணல, பட் அதை ரிவ்யூ பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவர் கான்ட்ராக்டர்ஸோடலாம் பேசிட்டு ஊழலை ஒழிச்சிட்டோம், இனிமேல் கட்டிங் கொடுக்க வேணாம், கமிஷன் கொடுக்க வேணாம், நீங்களாம் குவாலிட்டியாக வேலையை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு கான்ட்ராக்டர்ஸும் வெளில வந்து இது ஒரு நல்ல மூவ்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், ஆதவ் அர்ஜுனா தான் இந்த கவர்மெண்ட்டோடைய அஜெண்டா செட்டருங்கிற மாதிரி பார்க்குறேன் நான். திரு ஆதவ் அர்ஜுனா மினிஸ்டர் அவர்கள். ஏன்னா அது நீங்கள் சொன்ன கரெக்டான சூப்பர் சிஎம்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில. பட் அவர் தான் இந்த கவர்மெண்ட் என்ன செய்யுது, என்ன செய்ய போகிறோம், முன்னாடி இருந்த என்ன பிரச்சனைகளை நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அவர் தான் அஜெண்டாவை செட் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் கான்ட்ராக்டர்ஸ் மீட்டிங்கில் திமுக அரசு அதிமுக அரசில் எத்தனை பர்சன்டேஜ் கமிஷன் ஊழல், எத்தனை பர்சன்டேஜ் பிரைபரி வந்து எந்த மினிஸ்டருக்கு எவ்வளோ போச்சு, ஆஃபீஸர்ஸ்க்கு எவ்வளோ போச்சுங்கிற மாதிரி கிளியராக ஒரு பட்டியல் இட்டு சொல்கிறாரு. அது வந்து இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம், அதனால் நீங்கள் குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கிற மாதிரி ரொம்ப கிளியராக மக்களுக்கு என்ன அவங்க கேட்க விரும்புகிறாங்களோ அதை வந்து அவர் கிளியராக ஒன்று சொல்கிறாரு. ரெண்டாவது, நீங்கள் அந்த ஈசிஆர் உத்தண்டி திருவான்மியூர் உத்தண்டி எலிவேட்டட் காரிடார் பற்றி சொன்னீங்க, அதுவும் அவருடைய மினிஸ்ட்ரியில் தான் வருது. ஹைவேஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் இன்றைக்கி நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஆதவ் அர்ஜுனாவை கோட் பண்ணலை, ஆனால் அவருடைய டிபார்ட்மெண்ட் தான் அது. சார், அதில் வந்து ஒரு நியூவான்ஸ்டான விஷயம் இருக்குது. அவங்க அதை ஸ்க்ராப் பண்ண போகிறாங்களா இல்லை ரிவ்யூ பண்ணுறாங்களாங்கிறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இருக்குது. அது என்னென்னா, NHAI எலிவேட்டட் காரிடார்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற போது அவங்களுடைய காஸ்ட் வந்து 147 crore per கிலோமீட்டராக இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரீவியஸ் டிஎம்கே ஆட்சியில் வந்து அதை எஸ்டிமேட் 158 crore per கிலோமீட்டர்னு போட்டிருந்தாங்க. தட் இஸ் எஸ்டிமேட். ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக் வே ஆஃப் கரப்ஷன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதை பற்றி திரு நிர்மல்குமார் அவர்களும் பேசியிருக்காங்க. எஸ்டிமேட் ஸ்டேஜ்லேயே வந்து வேல்யூஸை இன்ஃப்ளேட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை வந்து கோல்ட் பிளேட்டிங் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க. இது என்னென்னா, இது ரெவென்யூ லீக்கேஜை குறைக்கணுங்கிற மாதிரி ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிற மாதிரி நம்ம. அது மட்டும் இல்லை, அதை விட இப்போ கடைசி அந்த கான்ட்ராக்டை வின் பண்ண கம்பெனியை விட குறைச்சி கோட் பண்ண கம்பெனி கொடுக்கல. அதை சவுக்கு சங்கர்லாம் கூட சொல்லியிருந்தார். முன்னாடியே சொன்னார் இவங்களுக்கு தான் கிடைக்கும், டெண்டர் விடும்போதே சொன்னார் இந்த கம்பெனி தான் கிடைக்கணும், அந்த கம்பெனி தான் கிடைச்சிது. அந்த கம்பெனியை பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, கேரளாவில் அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற பேச்செலாம் வந்திருக்கு. பார்ப்போம். நம்மளுடைய நோக்கம் வந்து மக்களுடைய பணம் விரயமாகக்கூடாது,
அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஆதவ் அர்ஜுனா பிரைபரி ஒழிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்கிறது ரொம்ப டூ மச்சாக இருக்குது. கொசுவை கரப்பாம்பூச்சி ஒழிக்கிற மாதிரி தான். அதை வந்து அவர் அவ்வளோ அந்த மாதிரி ஒரு பயங்கர லாஃப்டி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லை சார், நான் அதை 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று வந்து கரப்ஷனை அவ்வளோ சீக்கிரமெல்லாம் ஒழிக்க முடியாது. இவரை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட்டில் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஸ்டேட்மெண்ட்ஸு, திரு விஜய் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நல்ல ஸ்டார்ட்டாக இருக்குது. ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சியில் ஒரு கான்ட்ராக்டருடைய கார்டலைசேஷன் இருக்குல்ல, அது வந்து என்ட்ரென்ச்டாக இருக்குது. ஸோ இவங்க டிவிக்கே ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட போகிறாங்கங்கிற மாதிரி பார்க்குறதுல அவங்க ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஓகே, வெரி குட், வெல் அண்ட் குட். ஆனால் நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சோன்னா ப்ராபப்ளி அவங்க வந்து அவங்களோட செட் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ண ஒரு புது கூட்டணி அவங்க ட்ரை பண்ணுவாங்களா? அதை செய்யறதுக்கு அவங்க எக்ஸிஸ்டிங் கார்ட்டல்ஸை பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதை வந்து கமிஷன் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவரால் பிரேக் பண்ண. பட் வந்து நம்மளுக்கு டைம் தேவை இல்லையா? இது வந்து 6 மாதம் கழிச்சு அந்த கான்ட்ராக்டர் அசோசியேஷனில் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குங்க, எங்கள்கிட்ட கமிஷனே கேட்குறதில்ல, ஒர்க் மட்டும் நல்லா செய்யுங்கன்னு சொல்கிறாங்க, குவாலிட்டியாக செய்யுங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் தான் இது நம்ம ஒரு சக்ஸஸ். ஆதவ் அர்ஜுனா சொன்ன அந்த பெருமிதத்தில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம், பேசின பெருமிதத்தில் அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா சார்? அவர் இந்த ஆட்சி வந்து ஊழலை ஒழிச்சாங்கன்னா வெரி வெல் அண்ட் குட், நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஆட்களாக நம்ம தான் இருப்போம். ஆனால் இதை அவங்க ஊழலை ஒழிச்சாங்களா இல்லையாங்கிறது வந்து 1 மாதம் பத்தாது நமக்கு. 6 months, 1 year, 2 years, 3 yearsக்கு அப்புறம் தான் நம்மளால் லாங் டேர்ம் என்ன டிஃப்ரென்சஸ் கொண்டு வந்திருக்காங்கிற மாதிரி. ஆனால் என்ட்ரென்ச்ட் ஆகிடுச்சு நம்மளோட வாழ்க்கையில், பார்ட் அண்ட் பார்சல் ஆகிடுச்சு. சுஜாதா ஒரு பட வசனத்தில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து லஞ்சம் வந்து வாங்காமல் கூட இருந்துடலாம், கொடுக்காமல் இருந்துட முடியாது இந்த ஊரில். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தே ஆகணும். நம்மளும் கொடுத்து தான் இருக்கோம், பல ரூபத்தில் கொடுத்துட்ருக்கோம். பார்ப்போம் அந்த அந்த ஒரு பெரிய கோலை வந்து அவங்க அச்சீவ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்ப காலத்தில் பேசுகிற பேச்சு அப்படி தான் எடுத்துக்கணும், அரசியல் பேச்சு இது அப்படிங்கிறதான் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து சில திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸே போகாமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ், என்னை பொறுத்தவரைக்கும் லோகேஷ் ரொம்ப ஆக்டிவாக இருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய விசிட் பண்ணுறாரு, ஃபீல்டு விசிட் பண்ணுறாரு, கொஞ்சம் ரொம்ப டைனமிக்காக பர்ஃபார்ம் பண்ணுறாரு நினைக்கிறேன். முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய பையன் அவர் வந்து ஒரு அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் கொடுத்ததே நம்ம பாராட்டி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம். அவரோட ஆக்ஷன்ஸும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இபியில் வந்து நாங்கள் எதுவும் இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ப்ரமோஷன் போட்டிருக்கோம் இன்ஜினியர்ஸ்க்குலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. திமுக என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே இருந்த திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? சார், முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டும் மினிஸ்டர் திரு லோகேஷ் அவர்கள் பற்றியும் 2 விஷயம் சொல்லிடுறேன். ஒன்று வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அது டிஎம்கே ப்ராபப்ளி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஸ்டார் 3.0 கொண்டு வந்தோம், அதுதான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓரளவுக்கு உண்மை அது. ஆனால் இது ஸ்டார் 3.0ல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு லாஸ்ட் ஸ்டேஜில் போக வேண்டிய ஒரு அவசியம் இருந்துச்சு. ஆனால் இந்த எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை ஸ்டாப் பண்ணுது. ஏன்னா பப்ளிக் இன்டர்ஃபேஸில் தான் கரப்ஷன் அதிகமாக இருக்குது, மக்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. ஸோ இது நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது சீஃப் மினிஸ்டர் விஜயோடைய பொலிட்டிக்கல் கேம்பெயினில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜாக இருந்துச்சு. டோர் டெலிவரி ஆஃப் ஸ்கீம்ஸுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் சொல்லியிருந்தார். ஸோ இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதில் டிஎம்கே சொல்கிறதுல பாதி உண்மை இல்லாததும் இருக்குது. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மினிஸ்டர் பற்றி பேசணும்னா, நம்ம ஃப்ரெண்டு, ஒரு ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்டு தான் இதை சொல்லியிருந்தார். அந்த மினிஸ்டர் லிஸ்ட்டில் இம்பார்ட்டன்ஸ் வந்து சீனியாரிட்டியில் அவர் வந்து கீழே இருக்கார். ஆனால் அவர் ஒர்க் வந்து ரொம்ப சத்தமே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு, ஏன்னா நிறைய பேக்லாக் ஆஃப் ஒர்க் இருந்திருக்கு போல், அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது வந்து அவர் பெருசாக மற்ற டிவிகே மினிஸ்டர்ஸ் மாதிரி பெருசாக ரீல் போட்டு, ட்ரோன் ஷாட் போட்டு பெருசாக தன்னை ப்ரமோட் பண்ணிக்கலங்கிற மாதிரி சொன்னாங்க. அது அவர் சொன்னதுக்கு, அந்த ஜேர்னலிஸ்ட் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு கரெக்டாக, அவர் எந்தெந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்கலாம் கரெக்டாக வீடியோ வந்துடுது. அது டீலாக போகிறாரான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு பிடபிள்யூடிலாம் பணம் விளையாடுற இடம். அதுக்கு அவங்க ஏற்கனவே அங்கே லஞ்ச லாவணி இருந்ததுக்கு காரணம் பார்ட்டி ஃபண்ட்ஸுக்கு வேணும் அல்லது மேலெடுத்துக்கு கொடுக்கணும் இப்படிலாம் சொல்லி வாங்குவாங்க. அது வந்து பல ஷேராக போகும். இது வந்து இல்லாமல் செஞ்சால் பெரிய விஷயம் தானே. ஏன்னா இதுக்கு வந்து என்கிட்ட பட்ஜெட் இல்லைலாம் சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. இல்லது 2500 மாதம் மகளிருக்கு கொடுக்குறதுலாம் உங்களுக்கு பணம் இருந்தால் தான் செய்ய முடியும். இது மனம் இருந்தால் செஞ்சிடலாம் இல்லையா? நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் உருவாக்க முடியும் இல்லையா? மேபி விஜய் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு பட்ஜெட்டரி அலோகேஷனே தேவையில்லை. நம்ம வந்து நேர்மையாக உண்மையாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சாலே மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தானே. சார், நான் இந்த ரொம்ப சூப்பரான பாயிண்ட் சொல்கிறீங்க. நான் இந்த நேரத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த கவர்மெண்ட்டோடைய மினிஸ்டர்ஸ் கிரெடிபிளான வாய்ஸஸ், பியூரோக்ரஸியில் வெளியே இருக்கிற ஆக்டிவிஸ்ட் வாய்ஸஸை கேட்க
ஆசைப்படுறாங்க, கேட்குறாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச அறப்போர் இயக்கமுடைய ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் வந்து மினிஸ்டர் ஆஃப் மைனிங் திரு பிரபு அவர்களை மீட் பண்ணி 45 மினிட்ஸ் ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க. இந்த மைனிங்கில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, எங்கெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா மைனிங்கை நிறைய இல்லீகல் மைனிங் குவாரிங்கெல்லாம் அறப்போர் இயக்கம் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயராம் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, பிரபு அவர்கள் வந்து அறப்போர் இயக்கத்தோடைய வீடியோஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்காங்களாம். ஸோ அவருக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகள் நல்லா தெரியும். ஸோ இந்த கவர்மெண்ட்டோடைய மினிஸ்டர்ஸ் கிட்ட நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவங்க ஆல்ரெடி இருக்கிற டிஎம்கே ஆட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை ஆல்ரெடி அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க நல்லா அனலைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல முடிவை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் அதை அவங்களால எடுக்க முடியுமா இல்லையாங்கிறது தான் வந்து அந்த வில் பவர் வேணும். அப்புறம் இப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா இந்த கட்டுமான பொருட்கள் தட்டுப்பாடு விலை அதிகமாகிடுச்சுன்னு நான் இன்றைக்கி நியூஸ் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி லாபிங்லாம் ப்ரெஷரை போட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நிறையா குவாரிஸை மூடினீங்கன்னா அதன் காரணமாக இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது, விலை ஏறிடுச்சு, நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுறாங்க, கட்டுமான துறையே வந்து முடங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த லாபி வந்து ப்ரெஷரை ஏற்படுத்தும். அதையும் வித்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று பிரபுவை பற்றி சொல்லும்போது இதை ஃபைனலாக சொல்லணும்னு நினச்சேன். அவர் பயங்கரமாக பப்ளிசிட்டி பண்ணுவார். அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அவர் அவ்வளோ பணம் செலவழிச்சிருந்தார், அவ்வளோ ரீல் பிரபுனே அவருக்கு பேர் உண்டு. நாம் தமிழெல்லாம் அவர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் அதை தவிர்க்க முடியாதுன்னு தோணுது. நம்ம சொல்கிறோம் ஐடியலிஸ்டிக்காக, நீங்கள் சத்தம் இல்லாமல் வேலை செய்யுங்க, பப்ளிசிட்டி இல்லாமல் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் அவங்களுக்கு தானே தெரியும் இந்த பப்ளிசிட்டி தான் அவங்களுடைய ஒரு எலிவேஷனுக்கே காரணம். அந்த ரீல்ஸ்லாம் போட்டதுனால தான் அவருக்கு இந்த ஒரு துறை கிடச்சிருக்கு, மினிஸ்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ வந்து அவங்க அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. மக்களுக்காக சில விஷயம் பேச வேண்டியிருக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி செய்ய வேண்டியிருக்குது, கட்சியை வளர்க்க வேண்டிய வேலையும் இருக்குது, இதில் அட்மினிஸ்ட்ரேஷனும் செய்யணும். நம்ம அந்த பொறுப்பு இல்லாதனால ஈஸியாக சொல்லிடுறோம், அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஏன் பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரியலிஸ்டிக்காக பார்த்தா நாட் அன் ஈஸி ஜாப் இல்லை. எக்ஸாக்ட்லி. நான் ஃப்ரீ ப்ரெஸ் ஜேர்னலில் நான் இப்போ என்னோட செல்ஃப் பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஃப்ரீ ப்ரெஸ் ஜேர்னலில் இதுதான் ஒரு ஆர்டிக்கலாக எழுதியிருந்தேன். இன்னுமே மக்கள் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ்லாம் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை ரீலாக போட்டு அவங்க அதை சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது அப்போ தான் ஒரு விசிபிலிட்டி ஒரு அக்சசிபிலிட்டி கிடைக்குங்கிற மாதிரி அவங்க நெசசிட்டின்னு நினைக்கிறாங்க. சார் இன்னும் ஒரே ஒரு விஷயம், நம்ம டெண்டர்ஸு ரெவென்யூ ஜெனரேஷன் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ரெவென்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் யோசிக்கிறதுல இன்றைக்கு செய்தி வந்திருக்கு, டாஸ்மாகில் அடிஷ்னல் ஃபீ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட, லிக்கர் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட ஐஎம்எஃப்எல் கேஸஸ்க்கு 90 பர் கேஸு, பியர் 40, வைன் 20 பர் கேஸு. ஸோ இது வந்து ஆல்ரெடி இன்ஃபார்மலாக பார்ட்டி ஃபண்டுக்கு போயிட்டு இருந்திருக்கான். ஸோ இதை வந்து கவர்மெண்ட் எக்ஸ்செக்கருக்கு வரணுங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து 600 to 1000 crore per year எக்ஸ்ட்ராவாக வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வரும். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய சஜஷன்ஸ், இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே வந்த சஜஷன்ஸ், நீங்கள் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்கள், லீக்கேஜஸை கம்மி பண்ணுங்கிற ஒரு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனை இவங்க யூஸ் பண்ணி அதை நடைமுறையில் கொண்டு வராங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நிர்மல்குமார் அவர்கள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவரும் இதே விஷயத்தை தான் பேசுகிறாரு. ஈவியில் வந்து எப்படி நிறைய லீக்கேஜஸ் இருக்குது, அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறோங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் அவங்களுடைய லைசன்ஸ் ரெனியூவலுக்கு வந்து 3 lakh per annum கொடுக்க வேண்டியிருந்தது. நாங்கள் அதை வேணான்னு சொல்லிட்டோம். அது ஒரு பார்ட்டி ஃபண்டு கணக்கு தான் போயிட்டு இருந்துன்னு சொல்லிட்டு நேற்றுக்கே நியூஸ் வந்தது. அதை வந்து இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ராஜ்மோகன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா யாருக்காக போகுது, எதுக்காக போகுது, யார்கிட்ட போய் சேருது, இதெல்லாம் ரொம்ப வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்தது. லஞ்சத்தை வந்து கொஞ்சம் டீசெண்டாக வாங்குறது. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னால் லஞ்சம் கிடையாதா? எதுக்கு பார்ட்டிக்கு வந்து ஃபண்டு கொடுக்கணும்? ஸ்கூலில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸை ஒழுங்காக வச்சுருக்கணும், பஸ் எல்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுருக்கணும், கண்டிஷனில் வச்சுருக்கணும், குழந்தைங்களுக்கு சேஃபான என்வரான்மெண்ட் வேணும், கிரவுண்டு வேணும், நல்ல டீச்சர்ஸ் போகணும். இதான அவங்களோட வேலை. அதை செஞ்சுட்டு அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து டீச்சருக்கு சேலரி தரணும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதை பற்றி ஒரு நாளைக்கு பேசணும் சித்தார்த். ஹையர் எஜுகேஷனில் இன்னைக்கு கூட நான் ஆர்டிக்கல் ஹிந்து தமிழில் படித்தேன். எப்படி வந்து டெம்பரரி அவங்கெல்லாம் லெக்சரர்ஸ்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, சம்பளம் இல்லாமல் இருக்காங்க. அது ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. வந்து ஒரு 1/3 தான் வந்து பெர்மனெண்ட் லெக்சரர்ஸு, எல்லாமே டெம்பரரியாக தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு இதில் பேசணும். பட் வந்து ஆனால் இன்னொரு இப்போ ஃபைனலாக இதில் வந்து இப்போ இந்த 3 லட்சம் ஃபண்டு கிடையாதுங்கிறது வந்து இது உண்மையா பொய்யா, அதுவே பெரிய தலைவலியாக இருக்குது. அஃபீஷியலாக டிஐபிஆரில் ஒரு இது வந்தால் தான் நம்ம வந்து இது கவர்மெண்ட்டே சொல்கிறாங்கன்னு, இல்லை டிவிகேக்காரங்க சொல்கிறாங்களா, இதை புரளியை பரப்புகிறாங்க. இது டிவிகே கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஹிந்துவில் அதை பற்றி ஒரு வீடியோ வந்தபோது நம்மளே பேசிகிட்டு இருந்தோம், இதெல்லாம் நீங்கள் டிஎம்கேயில் பண்ணலன்னு. ஆனால் டிவிகே வந்து மேபி அஃபீஷியலாக யாராவது ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணி இது நாங்கள் பண்ணியிருக்கோம், இது நாங்கள் தான் இப்போ புதுசாக பண்ணியிருக்கோம்
அப்படிங்கிற மாதிரி இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணுமா, இல்லைனா இந்த ரூமர்லேயே நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஆமாம் சார், ரூமரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரூமர்லேயே இந்த கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அது ரூமர் மட்டும் இல்லை, எப்படின்னா இந்த ரூமர்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே அப்பப்போ வந்து ஃப்ளாஷ் ஆகுது. அது ஃப்ளாஷ் ஆன உடனே இப்போது நம்ம முன்னாடி கூட பேசியிருக்கோம், ஒரு எக்கச்சக்கமான முன்னாடி பெருசாக பொலிட்டிக்கல் நியூஸை பார்க்காதவங்க இப்போது பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எடுத்த உடனே பயங்கரமாக எக்ஸைட் ஆகி அதை வந்து செலிப்ரேட் பண்ணி அது முன்னாடி அரசில் நடந்திருக்கா, இது ஆக்சுவலி உண்மையா, அது தெரியாமலே அவங்க பயங்கரமாக ஃபயர் விடுறாங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை யாருமே வந்து கரெக்டும் செய்ய மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு இடி கேஸில் ஒரு ஸ்மக்லரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக அவர் வந்து ஒரு பர்டிகுலர் பொலிட்டிஷியனுடைய ஃபேமிலி மெம்பருங்கிற மாதிரியும் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. எனக்கு அது தகவல் தெரியும், அது வந்து உண்மை இல்லைங்கிற மாதிரி தெரியும். பட் அஃபிஷியலாக வந்து இந்த கவர்மெண்ட்டில் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணுறாங்களா அவங்க? சரி பரவாயில்ல, ரூமரை பரவட்டும், நமக்கு நல்லது தானேங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணுறாங்களாங்கிற மாதிரி ஒரு நமக்கு தாட். அது பிரிட்டோ, அது பிரிட்டோன்னு பேர் இருக்குது. இந்த விஜயோட ரிலேட்டிவ் இந்த மாஸ்டர் படம் எடுத்து இல்ல இவர் வேற இல்ல, இவர் வேற, அவருங்கிற மாதிரி ஒரு இதை கலப்புறாங்கல்ல. அவருங்கிற மாதிரி இல்லை, அவர் வந்து வேற ஒரு மினிஸ்டரோடைய ரிலேட்டிவ்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம நேம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு ரூமரான விஷயங்கிறதுனால நம்ம நேம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த பேரில் அவர் மட்டும் தான் இருப்பாரா? ஆமாம், எக்கச்சக்க பிரிட்டோ இருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்து இந்த 3 lakhs ஒரு இது சொன்ன ரெனியூவல் சொன்னல, அது அதிமுக கவர்மெண்ட்டில் பில்லு போட்டு என்ன அக்கௌண்ட் பண்ணியாக கொடுத்துருப்பாங்க. அவங்க வாங்கலன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களை கேட்டால் யார் வாங்கணும்னு யாராவது சொல்ல சொல்லுங்கள், கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இது அந்த அந்த ப்ரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன்லேருந்து யாராவது சொல்லணும், இது மாதிரிலாம் அங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அது டிவிகே சப்போர்ட்டர்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது உண்மையாங்கிற கேள்வி நம்மளுக்கு எழுந்துக்கிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் டிவிகே சப்போர்ட்டர்ஸே இந்த மாதிரி தேவையில்லாமல் உருட்டுறது, எலிவேஷன் கொடுக்குறது, எங்கள் என்ன ஆட்சியில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறது அவங்களுக்கே வந்து பிரச்சனையாக முடியக்கூடும், பூமராங்க ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி சார், அஃப்கோர்ஸ் அது ஆகும். ஸோ ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் டிஸ்கஷன்ஸை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது சோஷியல் மீடியாவில். ஏன்னா சோஷியல் மீடியாவை வந்து இந்த கவர்மெண்ட் ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நிறையா டிஸ்கஷன்ஸ் நடக்குதுங்கிறதுனால ஃபேக்ட் பேஸ்ட் டிஸ்கஷன்ஸ் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அது சில பேர் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஒரு டிவிகே சப்போர்ட்டர், ஐ திங்க் அவரோட ராவணன் பேர் நினைக்கிறேன் எக்ஸில், அவர் வந்து ஒரு பிரைபர் ரிப்போர்ட்டிங்கான ஒரு போர்ட்டலை கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம். போலீஸில் யாரோ பிரைப் வாங்கியிருக்கிறதா ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அதை வந்து ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஷியலே எடுத்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயமும் நடக்குது. பட் ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட், டிவிகேயோடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேக்ட் பேஸ்ட் டிஸ்கஷன்ஸை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க சப்போர்ட்டர்ஸ் அதை செய்யணும். கவர்மெண்ட் வந்து நாங்கள் இதை தான் செய்கிறோங்கிறத தினைக்கும் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும், அஃபிஷியல் ஹேண்டில் இதெல்லாம் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ் சார், அப்சல்யூட்லி சார், அப்சல்யூட்லி. தேங்க்யூ சித்தார்த். நம்ம இன்னொரு டிஸ்கஷனில் பேசுவோம். எஸ்.